விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பிரம்மாண்டமான விடாமுயற்சி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகிறது. இதில் அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். லைக்கா நிறுவனம் செம மாஸ்டர் பிளான் போட்டுக்கொண்டு வருகிறது. இதுக்கு பின்பு பல காரணங்கள் இருக்குது. சினிமா காரணம் மட்டுமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம சர்ப்ரைஸான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். லைக்கா நிறுவனமும் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக அஜித் அவர்களை எந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலையும் ஈவன் தன்னோட திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்கும். அந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்து கொள்ளாமல் தான் அஜித் அவர்கள் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, நான் திரைப்படம் நடிக்கிறேன், அந்த திரைப்படத்தை பாருங்கள், இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வச்சு ரசிகர்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எத்தனையோ டைம் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஈவன் போன டைம் கூட துணிவு வலிமை திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் நடந்தது. இதில் வினோத் அவர்கள் கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்களாம் துணிவு வலிமை திரைப்படத்தை பற்றி சொன்னாங்க. இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்கு. ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக ஆக்கிவிட வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த வேட்டையன், லால் சலாம், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, சந்திரமுகி 2 இந்த திரைப்படங்கள் எல்லாமே தொடர்ச்சியான தோல்வி திரைப்படங்கள். சொல்லப்போனால் மிகப்பெரிய லாஸ்டில் லைக்கா நிறுவனம் இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை பெருமளவில் ஹிட் திரைப்படமாக ஆக்கணும். உலகம் முழுவதும் விடாமுயற்சி திரைப்படத்தை பெரிய ஹிட் திரைப்படம் ஆக்கணும். ஸோ அதனால் உலகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டில் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 5000த்துக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டில் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதுக்கான ப்ரொமோஷனை பண்ணணும். அதனால் லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்துக்காக பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்னா இதுக்கு முன்பு வலிமை துணிவு திரைப்படத்துக்கு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது. எப்படி இந்தியன் 2 முக்கியமாக தளபதி திரைப்படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா நடக்குமோ அதே மாதிரி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா விடாமுயற்சி திரைப்படத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அஜித் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு அஜித் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ பல மடங்கு அதிகரித்திருக்கு. ஏன்னா அஜித் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாமல் இப்போ கார் ரேஸில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப உற்சாகமாக ரசிகர்கள் கிட்ட அஜித் அவர்கள் ஷேர் பண்ணாங்க. அதை ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழா மேடையில் அஜித் அவர்கள் ஷேர் பண்ணும்போது அஜித் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி கலைத்துறையில் சாதித்த அஜித் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக, இந்த ஒரு விஷயத்தை பெருமையாக ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணும் விதமாக கண்டிப்பாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த பாடல்களை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி திரைப்படத்தில் இன்னுமே 4 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே 2 ஆங்கில பாடல், இன்னொரு 2 படத்தோட தீம் மியூசிக். இந்த 2 பாடல் தான் ரிலீஸ் ஆகும். இன்னொரு 2 அதாவது தீம் மியூசிக் படத்தோட சேர்ந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தால் அது படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடக்கும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு பிப்ரவரி முதல் வாரத்திலே கிடைத்துவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அஜித் அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு பேசினா அது எப்படி இருக்குமோ, எவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தில் எந்த காட்சியை பார்க்க சமைக்கிறா வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பிரம்மாண்டமான விடாமுயற்சி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகிறது. இதில் அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். லைக்கா நிறுவனம் செம மாஸ்டர் பிளான் போட்டுக்கொண்டு வருகிறது. இதுக்கு பின்பு பல காரணங்கள் இருக்குது. சினிமா காரணம் மட்டுமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம சர்ப்ரைஸான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். லைக்
லைக்கா நிறுவனமும் வந்து அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து அஜித் அவர்களை வந்து எந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலையும் ஈவன் வந்து தன்னோட திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்கும். அந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ளாமல் தான் வந்து அஜித் அவர்கள் வந்து இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து திரைப்படம் நடிக்கிறேன், அந்த திரைப்படத்தை பாருங்கள், நான் இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வச்சு ரசிகர்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எத்தனையோ டைம் வந்து அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து போன டைம் கூட வந்து துணிவு வலிமை திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் நடந்தது. இதில் வந்து எச் வினோத் அவர்கள் கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்களாம் துணிவு வலிமை திரைப்படத்தை பற்றி வந்து சொன்னாங்க. இப்போ வந்து லைக்கா நிறுவனம் வந்து ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டிருக்கு. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக ஆக்கிவிட வேண்டும். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து லைக்கா நிறுவனம் தயாரித்த வேட்டையன், லால் சலாம், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, சந்திரமுகி 2 இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியான தோல்வி திரைப்படங்கள். சொல்லப்போனால் வந்து மிகப்பெரிய லாஸில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை பெருமளவில் ஹிட் திரைப்படமாக ஆக்கணும். உலகம் முழுவதும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பெரிய ஹிட் திரைப்படமாக ஆக்கணும். ஸோ அதனால் வந்து உலகம் முழுவதும் வந்து 5000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 5000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதுக்கான ப்ரொமோஷனை வந்து பண்ணணும். அதனால் வந்து லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்துக்காக பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்னா வந்து இதுக்கு முன்பு வந்து வலிமை துணிவு திரைப்படத்துக்கு சின்னதாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது. எப்படி வந்து இந்தியன் 2 முக்கியமாக தளபதி திரைப்படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா நடக்குமோ அதே மாதிரி வந்து பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜித் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. ஏன்னா வந்து அஜித் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ வந்து கார் ரேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து ரசிகர்கள் கிட்ட வந்து அஜித் அவர்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அதை வந்து ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழா மேடையில் வந்து அஜித் அவர்கள் ஷேர் பண்ணும்போது வந்து அஜித் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி வந்து கலைத்துறையில் சாதித்த அஜித் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் விருதும் வந்து இந்திய அரசால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக, இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருமையாக வந்து ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணும் விதமாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த பாடல்களை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து இன்னுமே வந்து 4 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே வந்து 2 வந்து ஆங்கில பாடல், இன்னொரு 2 வந்து படத்தோட தீம் மியூசிக். இந்த 2 பாடல் தான் வந்து ரிலீஸ் ஆகும். இன்னொரு 2 அதாவது தீம் மியூசிக் வந்து படத்தோட சேர்ந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தால் அது வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடக்கும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து பிப்ரவரி முதல் வாரத்திலே வந்து கிடைத்துவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அஜித் அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு பேசினா அது எப்படி இருக்குமோ, எவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரையெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தில் எந்த காட்சியை பார்க்க செமைகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும்